எல்லாருக்கும் வராது. நிக்கில் இன் தட் வே அவர் வந்து ரொம்ப ஒரு சுட்டி சின்ன பையன்தான். ஸோ அவரால் வந்து சரி இது உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அவரை பர்சனலாக அவரை ட்ரெயின் பண்ணதில்லை, பட் ஆடிஷன் ப்ராசஸ்ல எல்லாம் நான் இருந்திருக்கேன். ஸோ அவரை செலக்ட் பண்ற வரைக்கும் ஆடிஷன்ஸ்ல மெயின் ஆடிஷன்ஸ் வரைக்கும் இருந்திருக்கேன். ஸோ அவரை பார்த்ததுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இஸ் வெரி ஓப்பன். ட்ரைனிங் பண்ணிட்டு வர ப்ராசஸ்ல உங்களுக்கு ஐடியா இருக்குமா, ஓகே இவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருமா? அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்னன்னா என்னோட இதை பொறுத்த வரைக்கும் whoever I train doesn't matter. அவங்க வின் பண்றாங்களா இல்ல அவங்க வந்து டைட்டில் அடிக்க போறாங்க, அது எல்லாமே நடந்தா குட். எஸ்பெஷலி இந்த சின்ன பசங்கலாம் பாடும்போது சம்டைம்ஸ் ரொம்ப நான் வண்டர் பண்ணுவேன், எப்படி இந்த ஏஜ்ல அண்ட் எல்லாரும் வரும்போது சொன்னாங்க நான் கத்துக்கவே இல்லை, எனக்கு பாட்டே தெரியாது, சும்மா கேட்டுதான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நிறைய என்கிட்ட வந்த பசங்கள்ல பாதி பேரு ட்ரெயின்டு கிடையாது, கேட்டு சும்மா பாடி பாடி அப்படி வந்த சீனியர்ஸா இருக்கட்டும் ஜூனியர்ஸா இருக்கட்டும் ரெண்டு இதுலயுமே. ஸோ இந்த சீசன்ல சரண் ராஜாவை நான் தான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவருமே வந்து வெறும் கேள்வி மட்டும்தான், பாட்டு ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது. சுகந்தின்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபோக் பேக்ரவுண்ட் தான். நம்ம செந்தில் ராஜலட்சுமி அவங்கள மாதிரியே ஃபுல் ஆனா ஃபோக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அவங்க கூட இப்போ வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடி இருந்தாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிங்கர், வாய்ஸ் ட்ரைனர் அபிநயா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சௌதர்ணிகா. ஐம் குட். ஹவ் ஆர் யூ? Thank you, I'm good too. எஸ், ஒரு கர்நாடிக் சிங்கரா தான் நீங்க ட்ரெயின் ஆயிருக்கீங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ட்ரெயினரா ஒரு ஷிஃப்ட், கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரன்ஸ் ஷிஃப்ட் இல்லையா? ஸோ when was that shift? How conscious was that shift? ஆக்சுவலி ஷிஃப்ட்டுங்கிறது பதிலா வந்து ட்ரெயின்ட் இன் கர்நாடிக் மியூசிக், பட் சின்னதுலேருந்தே நம்ம ஃபிலிம் சாங்ஸ் கேட்டு மற்ற ஜான்ரஸ் கேட்டு வளர்ந்த ஒரு கேர்ள் தான். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய தனியாக ஒரு கர்நாடிக் மட்டும்தான் நான் பாடுவேன் அப்படின்னு நான் என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஐ லவ் லிஸ்னிங் டு டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ், நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸோட மியூசிக் எல்லாமே பிடிக்கும். இந்த ட்ரெயினராக வந்தது வந்து நான் மீடியம் எசன்ஸ்ன்னு விஜய் டிவியில் வந்து தே வர் டூயிங் சூப்பர் சிங்கர் ஒரு 10 years பேக். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, யூ ட்ரெயின் மெனி கிட்ஸ்னா அப்போ கர்நாடிக் தான் கிளாஸஸ் எடுத்துட்டு. ஆமா, அது நான் எப்போ ரொம்ப சின்னதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைக் when I was 18 ஐ யூஸ் டு டேக் கிளாஸஸ். ஸோ குட்டி குட்டி பசங்களுக்கு அவங்க அது மாதிரி பார்த்துட்டு சரி வை டோன்ட் யூ ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபிலிம் சாங்ஸ் நான் ட்ரெயின் யாருக்கும் டீச் பண்ணதே கிடையாது, கேட்டிருக்கேன் அவ்வளோதான். சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஐ வெண்ட் ஆன் போர்ட். ஸோ அப்படிதான் எனக்கு சூப்பர் சிங்கர்ல ட்ரெயினரா சான்ஸ் பண்ணீங்க. பட் இப்போ நீங்க கர்நாடிக் சிங்கிங் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது ஒரு கர்நாடிக் சிங்கிங் டீச் பண்ணதும் ஒரு வாய்ஸ் ட்ரெயினரா அது பண்றதும் டிஃபரன்ஸ் இருக்கா? இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா கர்நாடிக்னு வரும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, இந்த சிலபஸ் இருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு இதுக்கு போவோம், இந்த லெசன் முடிச்சுட்டு இது. ஸோ நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் இப்போ ஒரு சூப்பர் சிங்கர்னு வரும்போது நிறைய பேர் பசங்க வந்து ட்ரெயின்டா சில பேர் வருவாங்க, நிறைய பேர் ட்ரெயின்டா இல்லாம கேள்வியிலேயே பாட்டு கத்துக்கிட்டு கேட்டுட்டு அப்படி வர்றவங்களும் உண்டு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான பீப்புளை வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி we have to teach. அண்ட் ஃபிலிம் சாங் பொறுத்த வரைக்கும் அந்த சாங்கை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லி தரதோ இல்ல அந்த பாட்டுக்கான இமோஷன் என்ன, அதுக்கோட எக்ஸ்பிரஷன் என்ன, அதை எப்படி கொண்டு வரணும், ஸோ அதெல்லாம் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மோர். சோ இது வேற, அது டோட்டலா வந்து வேற டிஃபரண்ட். அப்போ நீங்க அதுக்கான உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா இப்ப கர்நாடிக் சிங்கிங் இப்ப டிஃபரெண்ட்னு சொல்லும்போது நீங்க ஒரு ப்ராப்பர் சினிமா பாட்டு. ஆமா, நானும் வந்து இப்போ ஒரு 10 years-ஆவே நான் வந்து பிளேபேக்குக்காக வந்து கோரஸ் பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ வித் டிஃப்ரெண்ட் மியூசிக் கம்போசர்ஸ் வந்து இப்போ ஒரு சாங்குக்கான பேக்கிங் வரும் இல்லையா, இப்போ ஒரு சாங்லயே கோரஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஐ used to go and sing. So அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால
இது இந்த மாதிரி இந்த சாங்குக்கு இமோட் பண்ணணும். அண்ட் நான் வந்து அந்த சாங் முதல்ல ஃபுல்லாக கற்றுப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நம்ம காதுபட கேட்கறது வேற. பட் when you have to teach someone, அதோட இன்ட்ரிகசிஸாக இருக்கட்டும் இல்லை அதோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் we can அது கொண்டு வர முடியும். அண்ட் சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு ஷோவில் வந்து எவ்ரி டீட்டெயில், எவ்ரி சாங்கோட ஒரு நுவான்சஸையும் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பரிச்சயப்பட்டவங்க, ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும். ஸோ அதோட அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த சாங்கோட ஒரிஜினல் மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் அங்கே வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we'll have to train the contestants. ஸோ பிளேபேக் பற்றி சொல்லும் போது நீங்கள் என்ன ப்ராப்பர் ஒரு பிளேபேக்காக நீங்கள் ப்ராப்பர் எனக்கு இன்னும் I have not had a song as such. லைக் அது ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா அந்த வாவாதியார்னு ஒரு மூவி வந்து அதோட டப்ல பாடினேன். தெலுங்கு டப்ல வந்து ஆமா சந்தோஷ் நாராயண் சாரோட அவங்க அம்மா பாடின போர்ஷன் இருக்குல்ல, ராஜாவின் பார்வை. ஸோ அது தெலுங்குல. ஸோ அது இப்போ மேபி ரிலீஸ்னு சொன்னா அது சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் ஒரு வாய்ஸ் ட்ரெயினரா உங்களை இது பண்ணி மேபி எனக்கு தெரியல இது எல்லாமான்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்பவுமே அதுதான் சொல்ற மாதிரி இதுக்கு நோக்கி போகணும் இல்லை இதுதான் என் கோல் அப்படின்னு ரொம்ப இருந்தது இல்லை. வாட் எவர் கம்ஸ் மை வே, அது நம்மளால பண்ண முடியுமா, அது எடுத்துட்டோம்னா அது 100% நம்மளால பண்ண முடியணும். ஸோ நம்ம எஃபர்ட் வந்து அதுல வந்து குறையவே கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல. ட்ரெயினரா இருந்தது வந்து எனக்கு ஏன் ரொம்ப அது எனக்கு பிடிச்சதுன்னா, நிறைய சாங்ஸ் நான் வந்து இந்த அளவு டெப்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். ஸோ ஒரு கண்டஸ்டன்ஸும் அவங்களோட வாய்ஸா இருக்கட்டும், அவங்களோட பேக்ரவுண்டா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க கிட்டேருந்து நான் கத்துக்கிறதும் எனக்கு நிறைய இருக்கும். எஸ்பெஷலி இந்த சின்ன பசங்கள்லாம் பாடும்போது சம்டைம்ஸ் ரொம்ப நான் வண்டர் பண்ணுவேன், எப்படி இந்த ஏஜ்ல. அண்ட் எல்லாரும் வரும்போது சொன்னாங்க நான் கத்துக்கவே இல்லை, எனக்கு பாட்டே தெரியாது, சும்மா கேட்டுதான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நிறைய என்கிட்ட வந்த பசங்கள்ல பாதி பேர் ட்ரெயின்டு கிடையாது, கேட்டு சும்மா பாடி பாடி அப்படி வந்த சீனியர்ஸா இருக்கட்டும் ஜூனியர்ஸா இருக்கட்டும், ரெண்டு இதுலயுமே. ஸோ இந்த சீசனில் சரண் ராஜாவை நான் தான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவருமே வந்து வெறும் கேள்வி மட்டும்தான், பாட்டை பொறுத்தவரைக்கும் ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது. அது எப்படி மேம் அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி? அண்ட் இந்த சீசன்ல தான் நீங்க வாய்ஸ் ட்ரைனிங் இல்ல, நான் 10வது சீசன் இது. You've been traveling for 10 seasons. 10 seasons. Oh my god. Junior and senior மாத்தி வரும்ல. So my first season தான் அஹானா, தேஜு, அவங்கெல்லாம் இருந்த சீசன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் போயிருந்தேன் ட்ரெயினரா. ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் பூவையார் சீசன் வந்தது, அப்புறம் கிருஷாங் சீசன், அப்புறம் இல்ல ஃபுல்லா இருக்கு. யாரு மேம்? நான்தான். ஆமா நிஜமாவேவா? எப்படி இருப்பாரு சொல்லுங்களேன். சுட்டி வந்து பயங்கர வாலு பையன். ஆனா என்னன்னா ரொம்ப ரொம்ப சமத்து பையன். ஏன்னா அவனுக்கு தெரியும் தட் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம, மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம வந்த பையங்கிறதுனால அவர் மேல ஒரு ப்ரெஷர் இருந்தது தட் ஹி ஹேட் டு பெர்ஃபார்ம். ஏன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரோட வாய்ஸ். அவருக்குமே வந்து இந்த ஷோல நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு சொல்லிக்க. ஏன்னா ஸ்ருதினா என்னன்னு தெரியாது, தாளம் என்னன்னு தெரியாது, எங்க எடுக்கணும், ஒரு சாங் எங்க முடியும். அண்ட் அவரோட ஸ்ட்ரென்த் கானா. ஸோ அந்த ஜானர்லயே அவரை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி அவரை ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஸ்ருதி வந்து எந்த ஜானரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஸ்ருதி தாளங்கிறது வந்து பேசிக் ஆஸ்பெக்ட். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு வந்து ஸ்லோவா அந்த சீசன் முடியறதுக்குள்ள அதான் சொல்லுவாங்க, சித்ராமா எப்படியோ ஸ்ருதியை கொண்டு வந்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சங்கர் சாரும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாரு, கடைசியா நீ ஸ்ருதியை பிடிச்சிட்டடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் அ ஃபன் சீசன். பியூட்டிஃபுல். இப்போ 10 சீசன்ஸா இப்போ முதல் நிறைய இப்போ சூப்பர் சிங்கர்ல வந்து நிறைய பேர் பிளேபேக் வந்துட்டாங்க. அப்படி நீங்க டேஸ்ட் பண்ணவங்க பிளேபேக் போகும்போது ஹவு டு யூ ஃபீல்? யாரெல்லாம் வெரி ஹாப்பி. அதுதான் நாம நிறைய பேர் இப்போ செந்தில் ராஜலட்சுமி சீசன் போது நான் ரொம்ப ட்ரெயின் பண்ணல as such. பட் ராஜலட்சுமியா இருக்கட்டும், செந்தில் சார் இருக்கட்டும், ராஜலட்சுமி மேம் வந்திருக்காங்க கொஞ்சம் ஹெல்ப்புக்கு, அங்கங்க சில சாங்ஸுக்கு ஹெல்ப்புக்காக. கொஞ்சம் எனக்கு பேசிக்கான ஸ்ருதி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் வேணும், இல்ல இந்த சாங்ல இந்த சங்கதிஸ் எப்படி அந்த மாதிரி அப்பப்ப கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே நாங்க வந்து பேக்கிங் பாடி இருக்கோம் அவங்களோட சாங்குக்கே. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இட் டசன்ட் மேட்டர் இல்லையா யாரு பாடுறோம் யாரு, அது மேட்டர் கிடையாது. ஸோ நம்ம இப்போ கிருஷாங்கா இருக்கட்டும்,
ஹீஸ் பின் டூயிங் வெரி வெல். ஆஹானாவா இருக்கட்டும், கிருஷ்ணா. ஸோ இந்த பசங்கள்லாம் கிருஷ்ணாங்கெல்லாம் இப்போ நிறைய சாங்ஸ் மூவிஸ்ல பாடுறாரு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் அட் சம் பாயிண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் தட் ஹஸ் given them that boost ன்னும் போது I feel very happy. இப்போ சிவாங்கி வந்த சீசன் ஆர் சிவாங்கி சாம் சீசன்ல தான் ஐ திங்க் நான் அப்போ 1 or 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தான் பண்ணேன். ஸோ அவங்க யாரும் ஐ திங்க் டாப் இதுக்கு 10க்குள்ள வரல. பூஜா இருந்தாங்க. பூஜா அந்த சீசன் ஐ திங்க் ஐ வாஸ் நாட். அந்த சீசன்ல என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் ஜட்ஜஸே கொஞ்சம் டீம்ஸ் மாதிரி பிரிச்சு they were training their own டீம்ஸ் மாதிரி. ஸோ அனு மேம் ஒரு டீம், பென்னி சார், உன்னி சார் ஒரு டீம், அந்த மாதிரி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சீசன் ஐ வாஸ் நாட் அ பார்ட். இப்போ நம்ம பூவையார் பத்தி பேசும்போது அவரோட சைட் கானா, இப்போ நம்ம செந்தில் ராஜலட்சுமி மேம் அவங்களோட பேசும்போது ஃபுல் அந்த ஒரு ட்ரெடிஷனல் ஃபோக் சைடு வரும். அதுக்கு உங்களுக்கு நிஜமா அது எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு சைடும் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சுகந்தின்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபோக் பேக்ரவுண்ட் தான். நம்ம செந்தில் ராஜலட்சுமி அவங்கள மாதிரியே ஃபுல்லான ஃபோக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அவங்க கூட இப்போ வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வித் ஃபோக் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. இல்ல வந்து இந்த மாதிரி கானா பேக்ரவுண்ட்ல இருந்தும் வந்திருக்காங்க. ஆர் எதுவுமே இல்ல, மக்களே அது அப்படியே அந்த ஒரு கேட்டு இப்ப சரண் ராஜானா கம்ப்ளீட்டா ஃபோக்குன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்கு வந்து ராஜா சார் பாட்டை கேட்டு வளர்ந்த ஒரு பையனா வந்தாரு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா. அண்ட் சில பேர் வந்து எப்படி இப்போ இந்த சிட்டில இருக்கிற பசங்க எப்படின்னா பழைய பாட்டு ரொம்ப கேட்டிருக்க மாட்டாங்க. ரஹ்மான் சார்ல இருந்து தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் மிக்ஸ் ஆஃப். How do you handle this mix? You have to handle. இப்போ என்னன்னா இப்போ ரவுண்ட்ஸ் கொடுத்துறாங்கல்ல, ஒரு ரவுண்டுன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த பாட்டு செலக்ட் பண்றதுல இருந்து அந்த சாங் அவங்களுக்கு சூட் ஆகுமா, அவங்களோட வாய்ஸ்க்கு சூட் ஆகுமா, அவங்களால அந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா, இல்ல அதுக்கு அப்படிதான் நம்ம ஆப்ஷன்ஸ் போவோம். ஸோ ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பேக்ல இவ்வளோ வேலை நடக்கும். டீம்லயும் சரி, குளோபல் வில்லேஜஸ் டீமும் வந்து அவங்க வந்து இந்த ரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் காப்பிரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு கொடுத்துருவாங்க முன்னாடியே. ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து we'll have to train them. ஸோ அந்த ப்ராசஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் ட்ரைனிங்கிறது. சாங் செலெக்ஷன்ல இருந்து அந்த சாங் அந்த கண்டஸ்டன்ட் டெலிவர் பண்ணி அது நல்லா ரீச் ஆகுற வரைக்கும் நம்மளோட ஒரு ஹேண்ட் இருக்கும். அண்ட் எவ்வளவு நாள் மேம் ட்ரைனிங்? இப்போ அந்த ஷோ நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் முன்னாடி? 1 வீக். நம்ம இப்போ ஒரு நாள் டியூஸ்டே ஷூட் நடக்குதுன்னு சொன்னா டியூஸ்டே ஷூட் முடிச்சு அடுத்த நாள் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் படுத்துருவாங்க, முடியாது, ஃபுல் டே ஷூட் போகுங்க. ஸோ எங்களுக்கு கிடைக்கிற வந்து 3 days கிடைக்கும். Thursday, Friday, Saturday வரைக்கும் தான் எங்களுக்கு 3 நாள் தான் கிடைக்கும். அந்த 3 நாளுக்குள்ள சாங் சூஸ் பண்ணி அதை வந்து பை ஹார்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கற்றுக்கிட்டு இதெல்லாம் 3 நாளுக்குள்ள பண்ணணும். ஏன்னா திரும்ப சண்டே மண்டே ரிஹர்சல் நடந்து டியூஸ்டே ஷூட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ 3 days தான் எங்களுக்கு கிடைக்கிற அந்த டைம். அந்த 3 daysல சாங் செலெக்ஷனுக்கே எங்களுக்கு ஒரு நாள் போயிடும். ஏன்னா கரெக்டான சாங் நம்ம எடுக்கலன்னு சொன்னா டெலிவர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அவங்களுக்கு வர்ற சாங் எடுக்கணும். அண்ட் அந்த சாங்குக்கு காப்பி ரைட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வருவோம் நாங்கள். இந்த சாங்குக்கு சம்டைம்ஸ் சாங் நம்ம கொடுப்போம், அந்த சாங்குக்கு காப்பி ரைட்ஸ் இருக்காது, இஷ்யூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு சாங் திரும்ப கண்டுபிடிக்கணும், தேடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமா வந்து இப்போ இந்த சீசன்ல வின் பண்ணது நிக்கில் தான் பண்ணிருக்காங்க. நீங்க தான் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. நிக்கிலுக்கு நான் ட்ரெயின் பண்ணல, என்னோடது வந்து டெல்டா டீம் தான் நான் ட்ரெயின் பண்ணது. ஓகே. சரண், பாலப்பிரியா, விக்னேஷ், வெங்கடாச்சலம், குஹப்பிரியன், சாய் வர்ஷினி, இவங்க 6 பேர் தான் நீங்க ட்ரெயின் பண்ணீங்க. இப்போ நிக்கிலோட பெர்ஃபார்மன்சஸ் எடுக்கும்போது முக்கியமா அவர் பண்ண ஜூனியர் பாட்டும் கடவுள் அமைத்து வைத்த மேடையும், லைக் ஹவு வில் தட் ஹேப்பன் மேம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ். ஏன்னா இப்போ சிங்கர் மாதிரி இமிட்டேட் பண்றது, எஸ்பிபி சார் மாதிரி இமிட்டேட் பண்றது, ஆர் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் பண்றது, அனிமல்ஸோட வாய்ஸஸ் பண்றது மாதிரி எல்லாருக்கும் வராது. நிக்கில் இன் தட் வே அவர் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன்தான். ஸோ அவரால் வந்து சரி இது உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, நான் அவரை பர்சனலா அவரை ட்ரெயின் பண்ணதில்லை, பட் ஆடிஷன் ப்ராசஸ்ல எல்லாம் நான் இருந்திருக்கேன். ஸோ அவரை செலக்ட் பண்ற வரைக்கும் ஆடிஷன்ஸ்ல மெயின் ஆடிஷன்ஸ் வரைக்கும் இருந்திருக்கேன். ஸோ அவரை பார்த்ததுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா
இஸ் வெரி ஓப்பன். நம்மளுக்கு அவனுக்கு முன்னாடி இது ட்ரை பண்ணதில்லை. இந்த சாங்கா இருக்கட்டும் இல்ல இந்த மிமிக்ரியா இருக்கட்டும். ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து முன்னாடி எதுவும் அனுபவம்லாம் கிடையாது. இந்த ஒரு ஷோல இந்த ஒரு ரவுண்ட்ல இது பாடணும் அப்படின்னு வந்ததுனால அதுக்குன்னு உழைச்சு கிளாஸ் போய் அந்த ஒரு 3-4 டேஸ்க்குள்ள அதை வந்து கத்துக்கிட்டு வந்து ஹி டெலிவர்ட் இட். ரொம்ப பெரிய விஷயம். இப்போ அந்த மிமிக்ரி எல்லாம் வரும்போது அதுவும் உங்க சைட்ல இருந்து டீச் பண்ணதா? அதுக்கு ஒரு செப்பரேட். அதுதான் இப்போ நம்மளது வந்து வெறும் நம்ம மியூசிக் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இதை தவிர்த்து டீம்ல வந்து தே ஹேவ் டிஃப்ரெண்ட். இப்போ சரண் ராஜாவே ஒரு கூத்து கட்டி ஒரு ரவுண்ட்ல ஆடி இருப்பாரு, அந்த கட்டை கூத்துன்னு சொல்லி கட்டை மேல நின்று ஆடுறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாங் வைஸ் நம்ம வந்து நான் ஹெல்ப் பண்றதுவா இருக்கட்டும், இல்ல சில சமயம் அவரு நம்மளே எழுதலாம் இந்த சாங்கு, நம்மளே ஒரு டியூன் போடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வரியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்மளே டியூன் பண்ணுவோம். பட் அதே மாதிரி இங்க எப்படி கிளாஸ் வராங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் வச்சு அவங்க டான்ஸுக்கு அவங்க தனியா அவரை வந்து கோச் பண்ணுவாங்க. இப்போ தியேட்டரா இருந்தது, இப்போ ஏதாவது ஒரு டிராமா, இப்போ லாஸ்ட் சாங் அவரு பாடினார் இல்லையா அந்த ஜிஞ்சினக்கா, அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டோட போயிட்டு அவங்க கிளாஸஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ மூவ் பண்ணலாம், எந்த அளவு அந்த ஸ்டேஜ்ல மூவ் பண்ணுவேன் பண்ணிட்டே பாடணும். ஸோ அதனால ரொம்ப டான்ஸும் ஆட முடியாது, அதே சமயம் என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும், பார்க்கவும் நல்லா இருக்கணும். அந்த ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து ஆர்டிஸ்ட் வந்து ட்ரெயின் இருப்பாங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு வர ப்ராசஸ்ல உங்களுக்கு ஐடியா இருக்குமா? ஓகே இவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருமா? அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்னன்னா, என்னோட இதை பொறுத்த வரைக்கும் whoever I train doesn't matter. அவங்க வின் பண்றாங்களா இல்ல அவங்க வந்து டைட்டில் அடிக்க போறாங்களா, அது எல்லாமே நடந்தா குட். அது இல்லைனாலும் எனக்கு வர்றவங்க கிட்ட ஏதாவது அவங்கள எப்படியாவது ஒரு சாங் எப்படி கத்துக்கிறதோ இல்ல அவங்கள ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மூவ் பண்ற வரைக்கும் எனக்கு அதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதை தாண்டி அவங்க வின் பண்ணணும் இல்ல இது வாங்கணும் அது வாங்கணும் அதெல்லாம் நடந்ததுன்னா குட், சந்தோஷம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தை விட இந்த வாரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இந்த வாரத்தை விட அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களால பாட முடியுதா, அதுக்கு தான் நான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்டன்டா அவங்க வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா ஓகே, அப்ப வந்து கரெக்டா நம்ம வேலை கரெக்டா அப்படின்னு எனக்கு ஒரு அவ்வளவுதானே தவிர இட் டசன்ட் மேட்டர். இப்ப நான் ஏன் கேட்க காரணம்னா மீனாட்சி தான் வின் பண்ணுவாங்கங்கிற ஒரு நிறைய பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய அப்படி பார்த்தா எல்லா சீசன்லயுமே நம்மளுக்கு பிடிச்சவங்க சில பேரு நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் தானே. ஸோ ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே நிறைய பேருக்கு நிறைய விதமான வாய்ஸஸ் பிடிக்கும், நிறைய சாய்ஸஸ் பிடிக்கும், சாங்ஸே டிஃப்ரெண்டா பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 7 இருந்தாலும் 10 இருந்தாலும் அவங்க எல்லாருமே யூனிக் இன் தேர் ஓன் வே. அப்படி பார்க்க போனா நம்ம இவ்வளோ ஹிஸ்டரியிலேயே பார்க்க போனோம்னா வின்னர்ஸை விட அதுக்கு ரன்னர் அப்பா இருக்கட்டும் இல்ல அதுக்கு அந்த சீசன்ல வந்து பட் அவங்களால டாப் 5 நுழைய முடியாதவங்க நிறைய பேர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து தே ஆர் playback singers. So it doesn't matter. அது வெறும் நம்பர் தான், அந்த ஷோக்கான அந்த சீசனுக்கான ஒரு நம்பர் தான். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் யூ as a singer. நீங்க வெளியே வந்தீங்கன்னா again you will have to start from zero only. Yes. அப்போ நீங்க இப்போ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது ஜட்ஜஸ் கூட இன்டராக்ஷன்ஸ் இருக்குமா மேம்? இருக்கும். யார் அனு மேம் கூட இருக்கு? அனு மேம் வந்து சம்டைம்ஸ் she will அவங்க ரொம்ப ஸ்வீட், அவங்க கால் பண்ணி வந்து கேட்பாங்க இந்த வாட்டி இவர் நல்லா பாடுறாரா, என்ன மாதிரியான இது இருக்கு. ஸோ சில சமயம் டீம்லயும் அவங்களுக்கு அனுப்பிச்சு இந்த சாங் ஓகேவா இருக்குமா, அவங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இன்புட்ஸும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கிறது யார் மேம் ஜட்ஜஸ்ல? நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அனு மேம், மிஷ்கின் சாரும் ரொம்ப ரொம்ப ஜாலி தான் ஆக்சுவலி. எஸ். அடுத்து இந்த சீசன்லயே திஷாதனா சிங்கர் இருக்காங்கல்ல மேம், அவங்களோட வாய்ஸ் ஸ்வர்ணலதா மேமோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஓகே நம்ம அவங்களை இப்படி ட்ரெயின் பண்ணணும் இந்த விதமா அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குமா? இருக்கும். இப்போ ஃபார் எனக்கு என்னோட எக்ஸாம்பிள்ல இருந்து நான் சொன்னேன்னா திஷாந்தனாவை நான் ட்ரெயின் பண்ணல, அதான் அதே மாதிரி இனிஷியல் ப்ராசஸ்ல பார்த்துருக்கேன் அவ்வளவுதான். பட் இப்போ சரண் ராஜா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வரும்போது அவர் ராஜா சார் சாங் தான் எனக்கு பாடணும், அதுதான் அப்படிதான் வந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு ரவுண்டுமே அவங்க எந்த ரவுண்டு வச்சாலும் நம்ம அவருக்கு சூட்டபிளா இருக்கிற ராஜா சாரோட சாங் தான் நாங்க எடுக்கணும். ஸோ அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான். இப்போ யுவன் சாரோட ரவுண்ட்ல ராஜா சாரோட சாங் பாடணும் அப்படின்னா ஸோ அவர் என்ன பாடியிருக்காரு யுவன் சாருக்குன்னு பார்த்து அப்புறம் இந்த பறவை எங்க இருக்கிறாய் வந்து எடுத்து கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி
அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம வந்து வெளியே காமிக்க முடியும். ஸோ இப்போ இவங்களுக்கு இப்போ திஷாதனானா மக்கள் மனசுல அவங்க ஸ்வர்ணலதாவோட ஒரு டோன் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, ஸோ அதுலயே அவங்கள வேற வேற என்ன பாட்டு, அதனால ஃபைனல்ஸ்லயும் அவங்க வந்து எவனோ ஒருவன் ரொம்ப அழகா எடுத்து பாடினாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுலயும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு நம்மளுக்கு. எஸ், பட் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல போறது இருக்கா மேம்? நீங்க செட்டுக்கு நாங்க யூசுவலி போறது கிடையாது. இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறதோட சரி. பட் ஏதாவது சப்போஸ் ஒரு கண்டஸ்டன்ட் மேம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் போவோம். ஏன்னா அவங்களுக்கு இன்னியர்ஸ் பழகிறதா இருக்கட்டும், சவுண்ட் செக் பண்றதா இருக்கட்டும், அந்த செட்டோட அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுற வரைக்கும் மேபி ஒரு 1 or 2 டைம்ஸ் போவோம். பட் அதை தவிர்த்து அப்புறமா ஃபினாலே அப்படி உங்களுக்கு ரொம்ப லைக் மனசுல நிக்கிற ஒரு மொமெண்ட் இன் ஆல் தீஸ் 10 years 10 seasons போது which will be? நிறைய இருக்கு. எனக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா பூவையார் எனக்கு ரொம்ப, ஏன்னா ரொம்ப ஒரு ராவான ஒரு இதுவா வந்து, ஆனா அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் பாடணுங்கும் போது அந்த ப்ரெஷர் எனக்கு ஒரு ரவுண்ட்லயும் இருந்தது. அவருக்கு எந்த அளவு ப்ரெஷரோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அவர் எப்படியாவது நல்லா பாட வச்சிடணும் அப்படிங்கிறது. அப்புறம் அஹானாவோட சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சீசன். தேஜு என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ அஹானாவும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஸ்டூடெண்ட். ரொம்ப நம்ம ஒன்று சொல்லி கொடுத்தோன்னா அவங்க போய் வீட்டில் போய் 10 times அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கிருஷாங்கா இருக்கட்டும், எனக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஜேர்னில. ஆமா, பியூட்டிஃபுல் மேம். இப்போ அப்படியே நம்ம பிளேபேக் நீங்க காரஸ் பாடுறதா இருந்தா அங்க ரொம்ப உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் இதுவா இருக்கும்? அப்படியே மறக்க முடியாதுன்னு இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய படம் ஒர்க் பண்றோம் இல்ல அதோட ரெக்கார்டிங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் வெரி நைஸ். இப்போ வந்து விஜய் சார் படத்துக்கு நம்ம பாட போறோம் அப்படின்றது தெரியும் போது இட் இஸ் அ வெரி ஹாப்பி திங். பட் அதர்வைஸ் யூஸ்வலா நம்மளுக்கு தெரியாது ஒர்க் பண்ணும்போது. அதுதான் இங்க நம்ம யாருக்காக இந்த பாட்டு, அவங்க வந்து எந்த படம் இது வருமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே தான் போவோம். அது ரிலீஸ் ஆகும்போது தான் ஓகே, கோரஸ்ல பேர் வந்துன்னா ஓகே வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு வாய்ஸ் ட்ரெயினரா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இப்பதான் லைக் நிறைய பேருக்கு தெரியுது ஓகே ஒரு வாய்ஸ் ட்ரெயினருங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது. அப்போ ஒரு மியூசிஷியன் வரும்போது அவங்க பிளேபேக் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல மேம். ஸோ வேற என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு? நிறைய இருக்குடா. இப்போ என்னன்னா நம்மளுக்கு நம்மள தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், பிளேபேக் சிங்கிங் தான் நம்மளுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபார் அ மியூசிஷியன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ என்ன ஆயிட்டு வருதுன்னா அதை சுத்தி நிறைய விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ஒரு பாட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, இல்ல ஒரு சவுண்ட் இன்ஜினியரா இருக்கட்டும், ரெக்கார்ட் பண்றது. ஸோ யூ ஹேவ் டு ரெக்கார்ட் அன் ஆர்டிஸ்ட், அதுவா இருக்கட்டும். இல்ல இப்போ இன்னுமே வந்து என்னன்னா அசிஸ்டன்ஸா இருக்காங்களே, இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து they'll have to choose artist, they'll have to train the singer. ஸோ இப்போ டைரக்டா இப்போ அந்த மியூசிக் டைரக்டரால ஒரு சிங்கரை கூப்பிட்டு சொல்றதுக்கான டைமோ இல்லை இதுவோ இல்லைன்னு சொன்னா, ஸோ தே ஹேவ் இன்சார்ஜஸ் மாதிரி. அவங்க வந்து they'll have to record the artist. ஸோ டைரக்டரோட மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத இவங்க வாங்கிக்கிட்டு இதை வந்து அந்த சிங்கர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற அந்த ஒரு விஷயம் இப்ப இருக்கு. இது எல்லாமே சுத்தி இப்போ ட்ரெயினர். ஸோ யூ கேன் ஸ்டில் நோ be behind the screen and you can still teach and you can do. So there are so many things. இப்போ playback singersக்கு ஸ்பெசிஃபிக்கா வாய்ஸ் ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா மேம்? அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ வாய்ஸ் ட்ரெயினர்னு வரும்போது 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஆக்சுவலி வாய்ஸ் ட்ரெயினர்ஸ்னா வாய்ஸை பத்தி தெரிஞ்சு அதுக்கான எக்ஸசைசஸ் அதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணவங்களா இருக்கிறவங்க தான் வாய்ஸ் ட்ரெயினர்ஸ். ஆக்சுவலி பார்த்தா நாங்க மியூசிக் ட்ரெயினர்ஸ்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா வாய்ஸ் ட்ரைனிங் பத்தி எனக்கு ரொம்ப ஐடியா கிடையாது. அதுக்கு வந்து ஒரு தனி ஒருத்தர் இருக்காரு வாய்ஸ் ட்ரெயினர் வந்து. ஃபார் சூப்பர் சிங்கர் வி ஹாவ் another சச்சின் மன்னத்னு சொல்லிட்டு he is வாய்ஸ்க்கான எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லி தருவார். ஸோ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த எக்ஸசைஸ் பண்ணால் உங்களால் ஹை நோட்ஸ் ஈஸியாக ரீச் பண்ண முடியும், செஸ்ட் வாய்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்டான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அவர் சொல்லி தருவார். நாங்கள் மியூசிக் ட்ரைனர்ஸ். ஸோ நாங்கள் வந்து சாங்கோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அந்த சாங்குக்கான எமோஷன் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வாங்குவோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட், அது டிஃப்ரெண்ட். வாய்ஸ் ட்ரைனிங் இஸ் அ டோட்டல்
டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் அதுவே ஆக்சுவலி. ஓகே. கச்சேரிஸ் இப்போ கர்நாடிக் பேஸ் கர்நாடிக் கச்சேரிஸ் இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா பண்றது இல்ல, பட் ஐ யூஸ் டு டூ லிட்டில் வைல் அகோ. இப்போ வந்து ஐ டேக் கிளாஸஸ். ஐ ஹாவ் மை ஓன் பேண்ட் இப்போ. வாவ். ஆமா, இட்ஸ் அ கிளாசிக்கல் பேண்ட். ஓகே. இட்ஸ் கால்ட் வைபோகம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க வந்து ஒரு 4 of us, நானு லீட் சிங்கர், ஒரு மிருதங்கிஸ்ட், பர்கஷனுக்கு ஒருத்தர், ஒரு ஃப்ளாட்டிஸ்ட் அண்ட் கிட்டாரிஸ்ட். ஸோ நாங்கள் 4 பேரை சேர்ந்து வி ஹாவ் அ பேண்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், வி டேக் சாங்ஸ், கர்நாடிக் சாங்ஸ் எடுத்துட்டு வி அரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றது வந்து வி வாண்ட் டு ட்ரை தட். அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வி கோ அண்ட் வி பெர்ஃபார்ம். ஸோ முகூர்த்தம்ஸாக இருக்கட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட்ஸு, சங்கீத், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ அதுக்கான நீடும் இருக்கு. ஸோ பீப்புள் கால். ஓகே. பட் இப்போ 10 வருஷமா நீங்க மியூசிக் டைரக்டர்ஸ் கூட இப்போ பண்ணிட்டு வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த டைரக்டர் மேம்? ஐ திங்க் இமான் சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட். ஆமா.